ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி என்னோடய சேனலில் பார்க்க போகிறது ஹிக்கரு வின் பண்ண கேம், அதாவது கால்சன் செஸ் டூர் ஃபைனல்ஸை எல்லா மேட்சுமே மேக்னஸ் வின் பண்ணதா. மேக்னஸ்க்கு ஒரு டஃப் காம்படிட்டராக ஹிக்கரு இருந்திருக்காங்க. ஹிக்கரு இந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, மேக்னஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹிக்கரு செம டஃப் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியுது. ஏன்னா 2-3 மேட்ச் தான் ட்ரா தான் முடிஞ்சிருக்கு. 2-3 மேட்ச் தான், நிறையா மேட்ச் ட்ரா தான் முடிஞ்சிருக்கு. கால்சன் சம் கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, ஹிக்கரு சம் கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் டைட்டில் வின் பண்ணது என்னமோ மேக்னஸ் தான். 2வது பொசிஷன் இருந்தது ஹிக்கரு. நல்லா ஒரு டஃப் ஃபைட்டாக இருந்திருக்காங்க. அந்த லெஜண்ட் செஸ்ஸை பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டஃப் ஃபைட் இருந்த மாதிரி தெரில. ஏன்னா மேக்ஸிமம் மேக்னஸ் தான் வின் பண்ணாங்க. நெப்போ 1 or 2 கேம்ஸ் தான் வின் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஹிக்கரு செம்ம டஃப் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியுது. வாங்க அந்த மேட்ச் எப்படி ஹிக்கரு வின் பண்ணாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன ஆடிருக்காங்கன்னு பார்ப்போம். E4, E5, knight F3, knight C6, bishop B5, knight F6, அதுக்கு D3, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பிஷப் C5, பிஷப் இன்ட்டு C6, நைட்டை க்ராஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு D இன்ட்டு C6, அதுக்கு நைட்டு பி இருக்கிறது D2. ஏன் அந்த பான் ஃப்ரீயாக அதனை எடுத்துருக்காமேன்னு நீங்கள் நினைக்கலாம். எடுத்தோன்னா இங்கே மேட்டிங் த்ரெட் ஆகிடும். ஸோ தான் எடுத்துருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டபுள்வோ அவங்க பேக் பண்ணியிருக்காங்க. அதுக்குங்க H3, ஏன்னா பிஷப் பின்னிங் போடக்கூடாது, அது கொஞ்சம் த்ரெட்னிங்காகவே இருக்கும் அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். 2 மூவ்ஸ் போயிடுச்சு. நைட்டை மூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்மளும் நைட்டை மூவ் பண்ணியிருக்கோம். A5, A5க்கு G4, G4க்கு பதிலாக டபுள்ஓ பண்ணியிருந்திருக்கேன், நல்லா இருந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். ரூக் மூவ் பண்ணி போட்டிருக்காங்க. சப்போஸ் டபுள் ஓன்னா என்ன இருந்திருக்கோன்னு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். டபுள் ஓ பண்ணியிருந்தேன்னா குயின் E7 வந்திருக்குமா. அடுத்தது இவங்க A3, B6, அதுக்கு பிஷப் G5, குயினுக்கு அட்டாக்கு பிஷப் நைட் சப்போர்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, பானை வச்சு அட்டாக் கொடுக்குறாங்க. கிங் சைடு ஓப்பன் ஆகுது பாருங்கள். பிஷப் G2, மறுபடியும் பிஷப் பேக் வந்துடுது. பிஷப் A6, நைட்டுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம், நைட் மறுபடியும் மூவ் ஆகி வருது. நெக்ஸ்ட் எந்த ஸ்கொயர் வரப்போகுதுன்னா F5 குயினுக்கு அட்டாக் வரப்போகுது. அதுக்கு F5 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க பானை. G4, கிங் H8 மூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேட்டிங் த்ரெட் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு H6, ரூக்குக்கு அட்டாக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். ரூக் மூவ் ஆகுது. இந்த மாதிரி போயிருந்திருக்கோம் டபுள் ஓ பண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறாங்க அவங்க. ஆக்சுவலாக இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணது GM அவங்க தான். எப்படி போயிருந்திருக்கோம் கேம்ட்டு. இப்போ டபுள் ஓ பண்ணாமல் கேம் ஆனதுபடி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ரூக் G1, அவங்க ஆக்சுவலாக கேன்சல் பண்ணுதான்னு நினைக்கிறேன் ஒயிட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, A4, A4க்கு நைட்டு E3, நைட் E3க்கு பிஷப் இன்ட்டு நைட்டு, பிஷப் இன்ட்டு நைட்டு, நைட் F8, H4, குயின் D6, D6க்கு குயின் D2, பிஷப்பும் குயினும் சேம் இதாக இருக்குது பாருங்கள். C5. இதை நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். என்ன அப்படின்னா எப்படி மூவ் பண்ணோம், என்னென்ன பண்ணணுங்கிறத GM மூவ்ஸில் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோன்னா நம்ம கேமும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அந்த கேம் வச்சு பார்த்துட்ருக்கோம். H5க்கு B5, நைட் H4, H4க்கு குயின் C6, குயின் C6க்கு நைட் F5, நைட் F5 வச்சதுக்கு C4, C4னா குயின் B4,
குயின் B4க்கு A3, பான் புஷிங்க்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அதுக்கு B3 பானை புஷ் பண்ணி விட்டாங்க. இப்போது பானை அங்கே கிராஸ் பண்ணிட்டாங்க. C இன்ட்டு D கிராஸ் பண்ணுறாங்க. நான் B கிராஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், D கிராஸ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு நம்ம C இன்ட்டு D, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, குயின் மூவ் பண்ணி வருது. நெக்ஸ்ட் வந்து நான் ரூக் எடுத்துகிட்டு வின் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் கொண்டு வராங்க. ஆனால் அவங்க சைடு வீக்காக இருக்கதை அவங்க பார்க்குறப்போ தான் பானை புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணுறதுக்கு பானை அவங்க கிராஸ் பண்ணாமல் புஷ் பண்ணி விட்டுறாங்க. நைட்டுக்கு அட்டாக்கு. ஆனால் நாங்கள் குயினுக்கு அட்டாக் கொடுக்குறோம். குயினுக்கு அட்டாக்கு என்ன பண்ணுறாங்க பார்ப்போம். அங்கே என்ன இருந்துச்சு, பான் இருந்துச்சு, அப்படி தானே. பானை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது ஒயிட்டுக்கு தான் பிளாக்குக்கு தான் மாதிரி தெரியுது. ஆனால் வின் பண்ணது என்னமோ ஒயிட்டு தான். நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். இது வந்து குயின் வந்து இன்ட்டு D3 பண்ணது பிளண்டருங்கிறாங்க. குயின் இன்ட்டு A2 பண்ணியிருந்துருக்கணுமா. குயின் இன்ட்டு A2 பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். நைட் E7 செக்குக்கு கேம் கொண்டு போயிருந்துருக்கான் அப்படிங்காங்க. சரி, ஓகே, மூவ் பண்ணிட்டாங்க. இனி என்ன பண்ண முடியும். குயின் இன்ட்டு D3 பண்ணது பிளண்டரா. அதுக்கு ரூக் D1, இதுவும் பிளண்டர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். இதுக்கு பதிலாக நைட் E7 வச்சுருந்துருக்கு. ஆமாம், நைட் E7 வச்சுருந்தேன்னா ரூக் H8, கிங் H8. சரி, ஓகே, அதையும் அவங்க பண்ணதான் என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். மறுபடியும் ரூக் வச்சு குயினுக்கு அட்டாக் கொடுத்தது. குயின் வந்து C2 வந்திருக்கு. C2க்கு நைட் வந்து மறுபடியும் சென்டரில் போய் உட்காந்துக்குச்சு. பான் சப்போர்ட்டு. ஆக்சுவலாக ரூக்குக்கும் அட்டாக் இருக்குது. இங்கே என்ன பண்ணுறாங்க, பிஷப்பை மூவ் பண்ணுறாங்க. பிஷப்பை மூவ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க வந்து ரூக் அடிச்சிருச்சு அப்படின்னு நைட்டை வச்சு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து சென்டரில் உட்காந்துருந்த நைட்டு, அதை வச்சு ரூக் எடுத்திருக்காங்க. பார்ப்போம். ரூக் இன்ட்டு நைட்டு என்ன பண்ணுறாங்க, பான் புஷிங் சப்போர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிஷப்பை வச்சு அட்டாக் இருந்துகிட்டே இருக்குது, அது சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கிராஸ் பண்ணிட்டாங்க. பானை கிராஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ரூக்கை வச்சு குயினுக்கு அட்டாக் கொடுக்குறாங்க. குயினுக்கு அட்டாக் கொடுத்ததுக்கு அவங்க வந்து செக்குக்கு கிங் மூவ் ஆகுது. மூவ் ஆனதுக்கு பானை புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பானை புஷ் பண்ணுறாங்க. புஷ் பண்ணதுக்கு குயின் வந்து C3 வருது. என்னென்னா மேட்டிங் த்ரெட்டு C3. அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது குயின் ஆக்கிடுறான், மேக்னஸோட இது அப்படி இருக்குது. ரூக் வந்து B4. இது வந்து ஆக்சுவலாக பிளண்டருங்கிறாங்க. இதுக்கு பதிலாக B4 பண்ணியிருந்துருக்கணுமா. B4 பண்ணியிருந்தா குயின் வந்து A1 வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி கேம் போயிருந்துருக்கோம் அப்படிங்காங்க. பண்ணதா ரூக் B1. ரூக் B1க்கு ரூக் இன்ட்டு B1, A இன்ட்டு B1 ஈக்குவல் டு குயின் ஆயிடுச்சு. குயின் ஆனனா என்ன பண்ணுறாங்க, குயின் இன்ட்டு இங்கே பானை கிராஸ் பண்ணுறாங்க. இப்போது வந்து அதாவது G2 தான் ஒரு மேட் இருக்குது. அந்த மேட்டை வந்து தடுக்கவே முடியாது. அந்த மாதிரி தானே இருக்குது. G2 வர்ற மேட்டை வந்து இவங்க அதை எந்த இதை வச்சும் மறைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பிளாக் தானே மேக்னஸ், அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் இதுக்கு மேலே ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி கேமை ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கேம் முடிஞ்சிருச்சு. ஓகே வியூவர்ஸ், இந்த கேம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.